இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். செயல்களில் உண்மையுள்ளவரே, ஆச்சரியமானவரே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் எங்கள் முழு குடும்பங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவன் ஆண்டவரை சித்தமுள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்கள் தேசமெல்லாம் உடைய கரத்தில் இரத்தத்தை தெளித்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இந்த காம்பவுண்டின் பகுதிகளிலும் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் கல்வாரின் இரத்தத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் சிதறண்டவர்களாக ஆண்டவரே தகப்பனை பொருளாதார தேவைகளின் நிமித்தம், கடன் சுமைகளின் நிமித்தம் அடைப்பிள்ளைகளை நல்ல நிலைமையில் படிக்க வைத்து நல்ல ஒரு போஸ்டிங்ஸ் ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்கிறது நிமித்தம் ஆண்டவரை உலக நாடுகளின் பல பகுதிகளில், தேசத்தின் பல பகுதிகளில் பிரிந்து கிடக்கிறோமே ஆண்டவரே தகப்பனே. ஒருவேளை ஒரு சில கணவன் மனைவி விட்டு, மனைவி கணவனை விட்டு, பிள்ளைகளை விட்டு பெற்றோர் பிரிந்திருக்கலாம் ஆண்டவரே. எல்லாரையும் இரத்தத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நாசியில் சுவாசம் உள்ள அனைவரையும் இரத்தத்தில் கொடுக்கிறோம். எல்லா சபைகள், எல்லா விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள், எல்லா ஸ்தாபனங்கள் எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நீர் பாதுகாப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இயற்கையில் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி காப்பீராக. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள நாளாக இருப்பதாக. உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவன், ஜீசஸ் பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி யுகத்தில் வேறொரு ஏற்றமில்லை பரனே, நீரே அன்றி யுகத்தில் வேறொரு ஏற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே,
தந்தலின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே, நீரே அன்றி யுகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. ஜீசஸ் இயேசுநாதா, சோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தினாதரவில். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு காரணம் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவராகி கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு ஜீவன் தந்து நம்மை காப்பாற்றி வருகிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம கிடந்தாலும், உலகத்தின் பூமியின் ஏதோ ஒரு பள்ளத்தில் குழியில் விழுந்து கிடந்தாலும், பாவ பழக்க வழக்கத்தில் விழுந்து கிடந்தாலும், சாபங்களில் இருந்தாலும், குப்பையில் இருந்தாலும், மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும், அங்கிருந்து நம்மை தூக்கி எடுத்து சபைக்கு கொண்டு வந்து கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்மை கொண்டு வந்து கர்த்தர் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நிரந்தரமானவர். இன்னைக்கு எதெல்லாம் பார்க்கிறதெல்லாம் நிரந்தரம்னு சொல்லி எதையோ எதிர்பார்த்து தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இராதபடிக்கு நம்முடைய ஊழியங்களிலே நிரந்தரமானவர், கனத்துக்கு உரியவர், மகிமை உடையவர், அவருக்கே நம் முழு இருதயத்தையும் கொடுத்து இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உள்ளவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பெலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்றாலும் ஆராதிக்க. கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பெலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு
மகிமைக்கு பாத்திரர், நீரே கனத்துக்கு பாத்திரர். உமை என்று ஆராதிப்பேன், நீரே மகிமையானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு உரியவர். உமை என்று ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஔரபஹந்துராதினி கமௌரபஷ்யங்கரபா ரிமஹந்துராதுரி கபலபா. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறது எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி அப்படி இப்படி மாறி போனாலும் மாறாத தேவனாய் இருக்கிறனால தான் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சுகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களை குடும்பத்தை கர்த்தர் கிருபையாய் தாங்கி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. தேவன் அவர்களையும் பாதுகாத்து கொள்ளும். கர்த்தரை விட்டு விடாதபடிக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. தேவனே, எங்களை ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முற்றிலும் ஆவிக்குள்ளாக மாற்றுங்கப்பா. 6 நாட்கள் எங்கெங்கேயோ எப்படியோ இருந்திருக்கலாம். இந்த நாளில் தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் இந்த நாள் முழுவதும் இருக்கிற ஊழியங்களிலே நாங்கள் துணிகரம் கொள்ளாத படிக்கு பரிசுத்த சிந்தையோடு நாங்கள் வாழ, பரிசுத்த சிந்தையோடு இந்த நாள் முழுவதும் இருக்கிற ஊழியங்களை நாங்கள் நடத்த, நாங்கள் ஊழியங்களிலே கலந்து கொள்ள, ஆசீர்வாதமாய் இருக்க, கர்த்தாவே ஆசீர்வாதம் பெற, வார்த்தைகளை பெற, எச்சரிப்பை பெற மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்த உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. தூதர்களை ஆண்டவரே இந்த இடத்துல காவலுக்காக நிறுத்துங்க. வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தேவன் தருகிற பாதுகாவல். தேவன் கொடுக்கிற பாதுகாவல். யாருக்கு தேவன் பாதுகாவலை கொடுப்பார்? இங்கே வந்து கண்ணை மூடிட்டு தூங்குறவங்களுக்கு ஏதாவது பாதுகாவல் இருக்குமா? தூங்குறவங்க, வேதத்தை ஏதோ டைம் பாஸிங் கேட்குறவங்களுக்கெல்லாம் பாதுகாவல் கிடையாது. கர்த்தரை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுடைய வார்த்தையை போல அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும்? என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும், என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டவிழ்த்து விடும், பரலோகத்தை நோக்கி நான் போகிற அந்த வாழ்க்கைக்குள்ள என்னை கொண்டு வரும்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் பாதுகாவலை கொடுப்பார். அதனால் இதற்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது சங்கீதம் 91:8 நாம் வாசிக்கலாம். 7-8. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எதிரான ஆயுதம் எதுக்கெல்லாம் வரும்? முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிரான ஆயுதம் வரும். ஜெபத்துக்கு, வேத வாசிப்புக்கு, தியானிப்புக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதற்கு, இதுக்கெல்லாம் தடைகள் வரும். அந்த தடைகளை கொண்டு வர அந்த சாத்தானை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? உன்னதமானவரின் மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே நின்று, 2ஆம் வசனம் சங்கீதம் 91:2 சொல்லப்பட்டது போல அறிக்கை செய்யணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நம்ம அறிக்கை செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யலாக காணப்படணும். இப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பும்போது அவருடைய மறைவிலே வந்து விடணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மறைவு நமக்கு தேவை. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற காலங்கள் வரைக்கும் மறைவு நமக்கு தேவை. இன்றைக்கி எத்தனையோ இயற்கை அழிவுகள் இருக்குது, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பஞ்சங்கள். நம்மளை சுற்றியில் இருக்கிற நாடுகளுக்காக ஜெபம் பண்ணோம், தேசங்களுக்காக, மாவட்டங்களுக்காக, மாநிலங்களுக்காக. ஏன் நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம்? VBS நம்ம நாட்கள் நடத்தும் போது கூட பார்த்தா நிறைய குடும்பங்களில் வறுமை தான்.
ஆனால் அந்த விபிஎஸ்க்கு வர பிள்ளைகளுடைய அம்மா அப்பா கூட பேசி அவங்கள தொடர்ந்து நம்முடைய சபைக்கு கூப்பிட வேண்டியது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை. அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் தேவை நிறைந்த பிள்ளைகள். அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களால செய்ய முடியாத காரியம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய மறைவின் இடத்துல வந்துடணும். சர்வ வல்லவர், அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை. இப்போ ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் அங்கே போங்க அங்கே போங்க, அந்த மருத்துவம் பாருங்கள் இந்த மருத்துவம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஒருத்தர் தான் ஸ்பெஷலிஸ்டே, வேறு யாருமே கிடையாது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அப்போ இதில் நம்ம வாசிக்கும் போது உன்னதமானவரின் மறைவு. இன்றைக்கி தனித்தனியாக அந்த மறைவை நம்ம ருசிக்கணும். சில நேரம் ஆபத்துக்குள்ளே வரும்போது தான் நம்ம ரொம்ப தேடுறோம். இப்போ எதிரான ஆயுதங்கள் நமக்கு வருது, நமக்கே தெரிஞ்சிட்டா இது வியாதி இல்லை, ஏன்னா மருந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு, எவ்வளவோ மெடிசன் எடுத்தாச்சு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, எவ்வளோ எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் தீரலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ அது சாத்தானுடைய ஒரு தந்திரத்தினால் வந்த வியாதி. கூட பாருங்கள், அந்த அந்த த்ரோட்டில் இருக்கிற வலி வேதனை அது இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் யாருமே அது அந்த ஒரு காரியத்திலேருந்து தேவன் அவங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆமென் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், என்னை சுகப்படுத்த நீர் வல்லவர் என்று நம்புகிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி நம்புகிற பலவீனத்தை நம்ம சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம காணாத சுகத்தை நம்ம அறிக்கையிடுங்களாக இருக்கணும். இன்றைக்கி எது நம்மகிட்ட இல்லை, ஆனால் இதுக்கு பரிகாரி யார்? தேவன் தான் எனக்கு பரிகாரின்னு யாரெல்லாம் நம்புகிறோமோ கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய மறைவு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சர்வ வல்லவருடைய நிழல் தேவை. இன்றைக்கி வெயிலுடைய உஷ்ணம் யாருக்காவது தானுங்க, நிறைய பேருக்கு தாங்க முடியல. அப்படி தானே, வீட்டில் உட்காந்தா கூட ஏசி போட்டிருந்தாலும் என்ன செய்யுது, கொஞ்ச நேரம் கழித்து வேர்க்க தான் செய்யுது. ஃபேன் காற்று ஒத்துக்கலை, ஏசி காற்று ஒத்துக்கலை, அப்படி பல காரியங்கள். இப்போ ஆண்டவருடைய மறைவு, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் போனாலும், எந்த ஒரு இது வெஹிக்கிளில் எந்த வண்டியில் போனாலும், எந்த மாதிரி நீங்கள் பிரயாணம் பண்ணினாலும் கர்த்தருடைய மறைவு நமக்கு ரொம்ப தேவை. சர்வ வல்லவருடைய நிழல் தேவை. ஆண்டவருடைய நிழல், அவருடைய மறைவு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தின் கண்களுக்கு நாம் என்ன செய்வோம்? மறைக்கப்படுவோம். உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஆயுதங்களுக்கு நீங்கள் மறைக்கப்படுவீங்க. உங்களை நோக்கி வருகிற 1000 10,000 அம்புகளுக்கு மறைக்கப்படுவீங்க. அதான் நம்ம பார்த்தோம். பக்கத்தில் 1000 பேரோ அது உன்னை அணுகாது, ஆயுதம் வந்து வாய்க்காதே போகும். அதாவது ஆயுதம் இருக்குது, உங்கள் பக்கத்தில் வரும், வலதுபுறத்தில் 10,000 வரும். ஆனால் என்ன செய்வீங்க? உங்கள் கண்களால் யார் மூலம் அந்த ஆயுதம் அனுப்பப்பட்டதோ அவங்க விழுந்து கிடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இப்போ எவ்வளோ தேவன் நல்லவர் பாருங்கள். இன்றைக்கி பிசாசுக்கு அழிவு தான். அவன் தோற்று போனவன் தான், தான் தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாதவன் தான் பிசாசு. நான் தோற்று போயிட்டேன், நான் இவங்க ஜெயம் பெற்றவங்க, ஜெயம் பெற அழைக்கப்பட்டவங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க, இவங்க ஜெயத்துக்கு உரியவங்க, இவங்களுடைய தேவன் ஜெயத்தை கொடுப்பாரு, இவங்க ஆலயத்துக்கு வராங்க, சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க, எப்படின்னா விடுதலையாக்கப்படுவாங்க, நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளவே மாட்டான். சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தப்பை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இல்லை நான் சரியாக தான் செய்தேன் அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி சாத்தா வந்து ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அவனுக்கு குற்றப்படுத்த தெரியும், தான் குற்றத்தை என்ன செய்ய முடியாது, ஈஸியில் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் அப்படி காணப்படுவாங்க, ஊழியத்துலேயும் அப்படி காணப்படுவாங்க. இல்லை இல்லைன்னு மறைப்பாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா அவன் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். மறைச்சு மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் வெளியே வந்துட தான் செய்யும். அப்படி தானே? யாருக்குமே சொல்லாமல் என்ன பாவத்தை வேணால் செய்யலாம். இன்னும் ஆண்டவர் நம்மளை பார்க்கவா செய்கிறாரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு வேணாண்டவர், இப்போ கொஞ்சம் என் பர்சனல் விஷயம் தலையிடாதீங்க. நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா கிட்ட, இது என் பர்சனல் விஷயம், நீ தலையிடாத. கல்யாணம் முடிஞ்சிட்டா அம்மா அப்பாவால் ஒரு சின்ன அட்வைஸ் கூட பண்ணதுக்கு அவங்க விருப்பமே இருக்காது. இது பர்சனல் மேட்டர். சபையிலையும் அப்படி தான். வாலிப பிள்ளைகளுக்கு இது என் பர்சனல் மேட்டர். அதுக்கு முன்னாடி சொல்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, இப்போ பர்சனல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பகுதியில் ஓரம் கட்டுறாங்கன்னு அர்த்தம். அந்த ஓரம் கட்டுறது வெளியே வந்து தான் ஆகும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தேயானா, விடுதலை ஆகணும்னு நினச்சியானா, நீ அன்றைக்கே ரட்சிக்கப்படுவ. பாவங்களை மறைச்சி 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 வைக்க வைக்க அது என்ன செய்யும்?
பெரிய அழிவுக்குள்ளாக கொண்டு போயிடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலன் அதை நீ உன் கண்களால் என்ன செய்வ, காண்பாய் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இதில் ஏசாயா 54:14 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நீ நம்ம பயம் வரும்போதெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, நீதியினால் சிறப்பற்றிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு அது உன்னை அணுகுவதில்லை. அப்போ நீதியான ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு பாதுகாவலான ஒரு வாழ்க்கை. நீதினால் என்ன செய்யணும், சிறப்பட்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி இருக்கும், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேறு மாதிரி இருக்கிறோம். அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராம்ப்டாக இருப்பாங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆலயம் முடிகிற வரைக்கும் தான். ஒரு 9:30 மணி 10 மணி ஆயிடுச்சுன்னா வேறே மனுஷன் ஆயிடுவாங்க. வசனம் சொல்லுது, நீ வேறே மனுஷனாவாய் அப்படின்னு சொல்லி நல்ல காரியத்துக்கு சொன்னதெல்லாம் இங்கே வர்றவங்க என்ன செய்வாங்க, வேறே மனுஷன் ஆயிடுவாங்க பாருங்கள். பாட்டு பாடன்னா என்ன வராது, சவுண்டே வராது. அப்படியே மெல்லம்னான்னு நினைப்பேன், இவங்க எப்போவுமே இப்படி தான் பேசுவாங்க போல இருக்கு. முடித்த உடனே சவுண்டு எப்படி வரும், பயங்கரமாக வரும். இப்போ நீதியினால் தான் ஸ்திரத்தன்மை அடைய முடியும். நீதியினால் சிரமடைவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை நாளைக்கு ஆண்டவரை இவங்கெல்லாம் ரகசியமாக எதிர்த்து நிற்பாங்க, இல்லை வெளியரங்கமாக எதிர்த்து நிற்பாங்க, இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஓயாதா அப்படின்னு சொன்னால் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் நீ நீதியுள்ளவளாய் இருந்தோம், பரிசுத்தமுள்ளவளாய் வாழ்ந்தோம், நீதிமானாய் இருந்தோம், உத்தமமாய் கர்த்தருக்கு முன்னாடி மனுஷனுக்கு முன்னாடி வாழ்ந்தோம், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, நம்ம தனியாக அப்படியே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன கூட்டம் கூடினாலும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக கூடுறாங்க, பார்த்து வேதனைப்படாத. எவர்கள் உனக்கு விரோதமாக இன்னைக்கு கூடியிருக்காங்களோ அவங்க பட்சத்தில் வருவாங்க. சீக்கிரம் இருக்குது, உங்களுக்கு மணி அடிக்கிற நேரம் வருதுன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி இந்த கிளாஸ் முடியும் போது ஒரு மணி அடிக்கும் பார்த்தீங்களா? நம்ம கூட இப்போ அப்படி தான், மணி அடிக்காதா சீக்கிரம் போயிடலாமே நினைப்போம். அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ உண்மையாய் நடந்தும் அவங்கள உண்மையாக நேசிச்சோம், நல்லதே செஞ்சோம், நன்மை பெற்றவங்க உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுறாங்க பார்த்து. ஏன்னா அவங்கள பார்த்து நீ வருத்தப்படாத, அவங்களுக்கு நாள் வச்சிருக்கிறேன். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவள் என்ன செய்வாங்க, உன் பட்சத்தில் வருவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஏன் இதை மாதிரி நம்ம நினைப்போம் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இது 16ஆம் வசனத்தை வாசிப்போம். கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கெடுத்து நிக்கிரமாக்குறவனையும் அவர் தான் சிருஷ்டித்தார், நல்ல கொல்லனையும் அவர் தான் சிருஷ்டித்தார். அப்போ என்ன செய்வாங்க, 2 டைப்பும் இருப்பாங்க, சபைக்குள்ளேயும் இருப்பாங்க, வாழ்க்கையிலையும் இருப்பாங்க. உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்குள்ளேயும் இருப்பாங்க. சில பேர் தானும் ஒரு அச்சீவ் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களையும் அச்சீவ் பண்ண விட மாட்டாங்க. தான் அடையாததை இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது, அடைஞ்சிடக்கூடாது. தான் பெற்றுக்கொள்ளாததை இன்னொருத்தர் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் உள்ளவங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. தன்னுடைய பொசசிவ்னஸ், அது தான் இடத்தை யாருமே என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்போ ஊழியம் வளருமா பாருங்கள். நான் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஊழியம் வளருமா? அது குடும்பத்தில் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உனக்கு நீ எனக்கு நீ நானுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வாழலாம். பிள்ளைகளை கூட இன்றைக்கி கிளைம் பண்ண முடியாது. அதுகளுக்கு ஒரு நாள் வந்துச்சுன்னா என்ன செய்யும், நான் இப்போ வேறு ஒருத்தியோடு இணைக்கப்பட்டேன், ஒருத்தனோடு இணைக்கப்பட்டேன், இனி என் வாழ்க்கையில் தலையிடாது சொல்லிடும். அது பொசசிவ்னஸ் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். அதுக்காக கர்த்தருடைய காரியத்தில் இருக்கக்கூடாது, ஊழியத்தில் இருக்கக்கூடாது. நான் தான் இந்த இடத்துல இருக்கணும், வேறு யாருமே இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது எதற்காக, நான் தான் இது 2 டைப் ஆஃப் பீப்புளே நான் வச்சுருக்கிறேன் உன் வாழ்க்கையில்.
நம்ம வாழ்க்கையில் கூட பேசுகிற எல்லாருமே, நல்லா பேசுகிற எல்லாரும் நமக்கு ஆதரவானவங்களும் கிடையாது. நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையவே கிடையாது. ஊழியத்தில் கூட சில இடங்கள் நம்ம போனோம்னா வெளியரங்கமாக நம்ம பேசினா பிரச்சனை வருதுன்னு நான் கூட சில பேர்ட்ட யாருன்னு பேச மாட்டேன். ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ண, உண்மையாக ஜெபம் பண்ணுவேன், நேசிப்பேன், உதவி செய்வேன். ஆனால் ரொம்ப டச் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அங்கேயே இருப்பாங்க பாருங்கள், ஒரு கூட்டம் இருக்கும், எங்களுடைய இடத்த நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அங்கே போய் நம்ம மண்டை விட்டு எதுக்கு அடிபடுறது சொல்லிட்டு என்ன செய்கிறதில்ல, அது பக்கத்துலேயே போகிறதே கிடையாது. வசனம் அதான் சொல்லுகிறது. 17ஆம் வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். அதுக்காக கர்த்தருடைய ஊழியத்தில் செயல்படாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன செய்யணும், தடைகள் இருக்குதுன்னா என்ன செய்யணும், அந்த தடைக்கு நடுவில் நான் நிற்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும். எதிர்ப்பு வருது, என் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் வருது, என் விசுவாசத்துக்கு விரோதமாய் வருது. சரீரத்தில் விரோதமாக வந்தால் மட்டும் போராடுறீங்கள, எப்படிலாம் நம்ம போராடுறோம். சரீரத்தில் மட்டும் ஒன்று வந்துருச்சு உடனே சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கள், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கள், எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் சரி அங்கே ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். சில சொல்லக்கூடாத இடத்துல ஒரு வியாதி வந்துச்சுன்னா செய்வாங்க, அப்படியே போய் மெல்லமாக அப்படியே சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு புரிஞ்சே போயிடும். அந்த மாதிரி சொல்லி உடனே மருந்து எடுக்கலாமா, மாத்திரை எடுக்கலாமா, ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா, இல்லை யார் ஆலோசனையாவது கேட்கலாமா, இங்கே ஓட்டலாமா, இவங்க ஜெபிச்சா சரியில்லை அங்கே போகலாமா. படிக்க தெரியாதவங்க என் முகத்தை பாருங்கள், பைபிளை முறைச்சி பார்த்தா ஒன்றும் தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நல்லா கிரகிச்சுக்கணும். சில பிள்ளைகள் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களை கூட படிக்கவே படிக்காது, ஆனால் என்ன செய்யும், நல்லா மார்க் எடுக்கும். எதுக்கு அப்படி மார்க் எடுக்குது அப்படின்னா, ஸ்கூலில் நல்லா கவனிக்கும், காலேஜில் நல்லா கவனிக்கும், அப்படியே கிரகிச்சுக்கும் பாருங்கள். அப்புறம் வீட்டில் வந்து எக்ஸாம் டைமில் தான் லைட்டாக புரட்டி பார்க்கும், நல்லா ஃபுல் மார்க் எடுக்கும். இந்த பிள்ளைகளில் ஒரு மகன் மட்டும் அப்படி தான், எடுக்கவே மாட்டான் புக்கை, கடைசியாக ஒரு முறை கிளாண்ட் பார்ப்பான், நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்துடுவான். மற்றவங்க என்ன செய்வாங்க, உழுது உழுது படிப்பாங்க, அப்படி மார்க் எடுப்பாங்க. இந்த இடத்துல கூட உங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியலையா, கவலையே வேணாம், நல்லா கிரகிச்சு நான் அதை உள்வாங்கி கொள்ளணும். ஆண்டவரே விடுதலையாக்கப்படணும். பேதுரு பிரசங்கித்த போதே விடுதலை நடந்தது. எனக்கு கேட்கும்போது எனக்குள்ள விடுதலை, கேட்கும்போது ரட்சிப்பு, கேட்கும்போது பாவத்திலிருந்து விடுதலை, கேட்கும்போதே இருதயத்தில் எழுதப்பட்ட ஒரு நிலைமை, கேட்கும்போதே சுகம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், வார்த்தை எனக்கு நல்லா புரியணும். வார்த்தையில் தான் விடுதலை இருக்குன்னா அந்த வார்த்தையில் உள்ள விடுதலை எனக்கு வேணும். இப்படி நீங்கள் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக என்ன செய்ய முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். படித்தவங்களை விட நோட்ஸ் எல்லாம் முன்னாடி எழுதுவாங்க, இப்போல்லாம் யாரும் எழுதுறது இல்லை, ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும், அதனால் எழுத அவசியமே இல்லை. சில பேர் வருவாங்க, ஏதாவது வெளியே இருந்து யாராவது வந்தால் தான் எழுதுவாங்களே, நல்லா நோட் பண்ணுவாங்க, டக்க 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 ஷார்ட் அண்ட் மாதிரி எழுதுவாங்க. நானும் ஒரு காலத்தில் ஷார்ட் அண்ட் எழுதுனேன், இப்போவும் எழுதுவேன், எழுத மாட்டேன். இப்போ எல்லாம் மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொபைலில் என்ன செய்யலாம், எவ்வளோ கதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சீக்கிரம் குயிக்காக அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு மெசேஜ், எத்தனை மெசேஜ் இதில் இருக்குது. முன்னாடி டைரியாக எழுதுனேன், இப்போ வந்து மொபைல் எடுத்தால் போதும், எப்போவும் எங்கே போனால் பிரசங்கம் பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கிதியோனோட ஒரு சேனை சேர்ந்தாங்க, என்ன செய்யல, பயமே இல்லை அவங்களுக்கு. ஆண்டவர் பிரித்து எடுத்து அப்படி தான் கொடுப்பார். அவங்களுக்கு பயம் இருக்காது, வெக்கம் இருக்காது, மாம்ச இச்சை இருக்காது, கண்களின் இச்சை இருக்காது. ஊழியத்தில் தேவன் அப்படிப்பட்டவங்களை ஒன்றா இணைப்பார், அநேக ஊழியர்களை இணைப்பார். தகுதி இல்லாத போய் நின்று அங்கே அடியும் விழும். ஏன்னா விடுதலை ஊழியத்தில் எப்படி உண்டு, சாத்தான் பாப்பா எவனை விழுங்கலாமோ, சும்மாவே அப்படி தான், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறார். நம்ம 6 நாள் இதை மறந்துடவே கூடாது. இந்த ஒரு நாள் மட்டும் அப்படியான்னு கேட்டுட்டு இனி நாளைக்கு முதல் நம்ம மறந்துடவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதில் பாருங்கள், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம நேற்று இதை காலையில் ரொம்ப அவசரமாக பார்த்தோம். 8 முதல் 23 பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், இதில் ராஜாவுக்கு கூட ஆலோசனை சொல்லுகிறவர்களாக தேவ பிள்ளைகள் இருக்க முடியும். ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லுகிறவங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நான் என்னத்தை ஆலோசனை சொல்கிறது நமக்கு தெரியாதுன்னு நினைப்போம். இந்த இடத்துல இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எந்த ஒரு தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுத்தாரு? எலிசா தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுத்தார்.
அப்போ ராஜா என்ன செய்தாராம்? பல முறை தப்புவிக்கப்பட்டார். நமக்குள்ள அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழுமணும். எலிசாவை போன்ற தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லணும்? இதில் எச்சரிக்கையாக இரு, இது உனக்கு இந்த மாதிரி நடக்க இருக்குது, ஜாக்கிரதையாக இரு, இது உனக்கு கண்ணி, இல்லை சிக்கிறாத, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எழுமணும். சபையில் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லை, யாரோ பெரியவங்களாக இருக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஸ்தாபனத்தை கூட வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கூட சில நேரம் கர்த்தர் உண்மையான வெளிப்பாட்டை கொடுத்தா நம்ம சொல்ல முடியும். நிறைய அதிகாரிகள் எவ்வளோ இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்கள் ஆலோசனைகள் அவர்களுக்கு உதவும். எத்தனையோ பேர் பாருங்க, இப்போ நான் என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு தெரியாத வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் மாதிரி தான் நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு வெளிப்பாட்டை தேவன் தரும்போது, அந்த வெளிப்பாட்டோடு அந்த ஒரு தொழிலை செய்யும்போது எப்படி இருக்கும்? அதில் ரொம்ப பிளெஸ்ஸிங் இருக்கும். என்ன நடந்துச்சு? அப்படியே அங்கேயே உட்காருங்க, அங்கே ஒரு சேர் போட்டு உட்காருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த எலிசா என்ன செய்தாரா? இஸ்ரவேலின் ராஜாவை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பாராம். சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பணும்னு சொல்லி அவன் கூட்டம் கூடும்போதெல்லாம் இந்த எலிசா என்ன செய்வாரா? நீங்கள் இப்போ போகாதீங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை மட்டும் பார்க்கலாம். 12ஆம் வசனம். அப்பொழுது 12 இல்லை, 9ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி, இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. தீர்க்கதரிசனம் தான் இதுதான். எச்சரிப்புகளை கொடுத்து ஜனங்களை காப்பாற்றுவது தான் தீர்க்கதரிசியுடைய வேலை. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், தேவனுடைய பாதுகாவல் எப்படி இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கிடைச்சதுன்னா, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான்? செவி கொடுத்தான். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, எத்தனையோ முறை கர்த்தர் பேசுகிறாரு. அந்த பேச்சுக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது பாதுகாவல் உண்டு. இந்த இடத்துல பல முறை இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்தாரா? தன்னை காத்து கொண்டார். அப்போ அவனுக்கே டவுட் வருது, யாருடா நம்மக்கிட்ட உளவாளியாக இருக்கிறாங்க, இதை போய் அப்படியே சொல்லி கொடுக்குறாங்களே யாருன்னு சொல்லும்போது அவன்கிட்ட இருக்கிற ஊழியக்காரன் சொன்னானா, இங்கே யாரும் உளவாளி தேவையே கிடையாது, ஆண்டவனாகி ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்க தீர்க்கதரிசி எலிசா இருக்கிறான், இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான். இப்போ பாதுகாவல் நல்ல கவுன்சில் கேட்கும்போது, நல்ல ஒரு ஆலோசனை கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கறது உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவன் எங்கே இருக்கான், அவனை பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீரியாவின் ராஜா ஆள் அனுப்புகிறான். அப்போ எங்கே இருக்கிறான் என்பது தோத்தானில் இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்ட போது 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனம் சொல்லுது, அவன் அங்கே எங்கே அனுப்பினானா? எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரியாவின் ராஜா குதிரை, ரதம், பலத்த இராணுவம் எல்லாத்தையும் அனுப்புகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க? பட்டணத்தை வளைந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கி நம்ம எதிராளி சொல்ல நேரம் அப்படி தான், நம்ம எங்கே போகிறோம், நம்ம எங்கே வரோம், என்ன பண்ணுறோம். இதில் பாருங்கள், இன்றைக்கி உட்கார்றேன், கூகுளில் சர்ச் பண்ணி எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணேன், எவ்வளோ மணி நேரம் பிரயாணம் பண்ணேன், எந்த நாளில் அதிகமாக பிரயாணம் பண்ணேன், எல்லாம் கூகுளில் வருது. எப்படி வருது? நான் ஒன்றும் போடவே இல்லை, ஆனால் அதில் வருது பாருங்கள். இப்போ நம்மளை எவ்வளோ மைன்யூட்டாக கவனிக்கக்கூடிய காரியங்கள் காணப்படுது. நம்ம என்ன செய்கிறோம்? அசால்ட்டாக வாழ்கிறோம், யாருக்கும் தெரியாது, நான் போகிறது வர்றது தெரியாது. இது எப்படி வந்துச்சுன்னு நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ என் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தான் டீட்டெயில் தெரியும், எனக்கு என்னமோ தெரியல. எங்கெங்கே போனோம், எங்கே உட்காந்தோம், எவ்வளோ நிமிஷம் தான், அதெல்லாம் காமிக்குது. இது ஏதாவது ஒரு ஆப் இருக்குதா என்னமோ தெரியல. இப்போ இதை மாதிரி இருந்தால் குடும்பத்தில் பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? அம்மா அப்பா ஞானம் இருந்தால் தப்பிக்கவே முடியாது. எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஃபோனை வாங்கினா எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு போயிடும். இப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இந்த இடத்துல இந்த எலிசா பிடிக்கிறதுக்காக பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை விட மேலான
ஒரு பாதுகாவலை தேவனே கொடுக்குறார். அவன் வேலைக்காரனுக்கு தெரியல, ஐயோ இவ்வளோ பேர் எதிர்த்து வராங்களே அப்படி சொல்லும்போது அங்கே வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எலிசாவுக்கு தைரியத்தை கொடுக்குறார். நம்ம கூட சில நேரத்தில் நம்ம உள்ள சோர்ந்து போகிற மாதிரி, பயப்படுத்துகிற மாதிரி பல காரியங்கள் பல சொல்லுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி என்ன எடுத்தால் இல்லை, யூடியூப்பில் பாருங்கள், கோவிஷீல்டு போட்டிங்கன்னா வியாதி வருது அப்படி தானே, என்னடா பண்ணுறது, அதை டீட்டெயிலாக போடுவாங்க. என்னென்ன போடுவாங்க நான் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், மரணம் சமீபித்திருச்சா. இந்தியாவில் உள்ளவனுங்க இப்போ உள்ளவங்களாம் தூக்கி போட்டுட்டு புது ஜெனரேஷன் வரவங்களுக்கு இடம் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. என்னென்னமோ காரியங்கள், ஒரு சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க கூட முடியாது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனால் எலிசா கிட்ட இருந்த தைரியம் நமக்கு இருக்குதா, விசுவாசம் நமக்கு இருக்குதா? இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், எங்கே போனாலும் அங்கங்கே ஒரு டெவில் இருக்க தான் செய்யும், பிசாசு இருக்க தான் செய்யும், பொல்லாத ஜனங்கள் இருக்க தான் செய்வாங்க. எனக்கு யாருமே எதிரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் சாத்தானு கை குலுக்கிட்டே வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள் சிஸ்டர், என்கிட்ட என்னை பகைச்சவங்க ஒருத்தர் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், உலகம் உங்களை பகைக்கலைன்னா நீங்கள் இன்னும் என்ன யார் சாத்தான் பிள்ளை தான் சொல்லிடு. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைத்தது என்று அறியுங்கள். 9:30 மணிக்கு தான் முடியும் இல்லை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட் ஆகும், முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும். கர்த்தர் நல்லவர். யாருக்காவது ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் போகலாம். ஆண்டவர் நல்லவர். இதில் நம்ம பார்க்கும்போது எலிசாவை பயமுறுத்தின வேலைக்காரன் என்ன செய்கிறான், ஐயோன்னு பயப்படுறான். ஐயோ என்ன செய்வோம் ஆண்டவனே. அப்போ எலிசா சொல்கிறாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவரிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஒவ்வொரு நேரம் தனியாக போவோம், ஆனால் நம்ம தனியாக தான் இருப்போம். ஆனால் சொல்லணும், அவங்களோட பெரிய கூட்டம், என்னோட யார் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன், எலிசாவை காக்க நியமிக்கப்பட்ட தூதர்களை போன்ற படை, சேனை படையே எனக்காக இருக்கிறது. அது நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், அந்த கண்ணு திறந்த உடனே, எலிசாவுடைய வேலைக்காரனை கண்ணு திறந்த உடனே பாருங்கள், எலிசாவுக்கு என்ன இருக்குது, 2 பவர் இருக்குது. கண் மயக்கம் உண்டாக்கவும் தெரியுது, கண்ணை காண வைக்கவும் தெரியுது. இல்லை, எதிரிகளுக்கு கண் மயக்கம், சீரிய இராணுவத்துக்கு கண் மயக்கம் உண்டாக்கட்டும்னு சொல்கிறார். அவங்க கண் மயக்கம் ஆயிடுச்சு. எங்கடா இருக்கான், இங்கே தானே இருந்தான், தோத்தானில் தானே இருந்தான், வலசலோகத்தில் தான் வந்தான்னு கேள்விப்பட்டான், எங்கடா இருக்கான், எந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான். சில பேர் என்னை கேட்பாங்க, முன்னாடி இருந்து அந்த வீட்டில் தான் இருக்கிறீங்களா இல்லை வேறு வீட்டில் இருக்கிறீங்களா? நான் சொன்னேன், இந்த வீட்லேயே இருப்பேன், அந்த வீட்லேயே இருப்பேன். அது மாதிரி பாருங்கள், நம்மளை நல்லா உத்து நோக்கி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவல். அப்போ இதில் அப்படி தான் இந்த எலிசாவை எப்படியாவது ஏதாவது பண்ணி ராஜாட்ட கொண்டு போய் இவனை என்ன பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எலிசா சொல்ல, இவன் காணாதபடி கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். யாரெல்லாம் ஒரு கஷ்டமான பாதையில் போகிறீங்க, எதிரிகள் தொந்தரவில் இருக்கீங்க, பிசாசுனுடைய பிடியில் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வருது, எந்த நண்பர்கள் உங்களை விலகச் செய்கிறாங்க. ஃபோன் காலில் நான் ஃபோன் அடிக்கும் போதே நான் சில நேரம் சொல்லுவேன், உங்கள் சித்தமானா இவங்க எடுக்கட்டும், இல்லை எடுக்கவே கூடாது, உங்கள் சித்தமானா என் மைண்டில் இருக்கட்டும், இல்லை டெலீட் பண்ணிடுங்க, மறந்துட உதவி செய்யுங்க. சலனம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் தேவ பிள்ளைகள் தப்பித்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை. கொஞ்சம் கூட சலனமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். எவர் தான் முன்னாடி வந்தாலும், கோலியாத்தே முன்னாடி வந்தாலும், சிம்சானுக்கு எவ்வளோ ஒருத்தியை பார்த்தானே, அந்த மாதிரி எவனாவது வந்தாலும் நம்ம அசைக்கப்படாமல் இருக்கணும். பொண்ணு வெள்ளியை கொடுத்து இதை கொடுத்து வந்து தேவ பிள்ளைகளை விலைக்கு வாங்கிக்கலனாலும் அசைக்கப்படாது இருக்கணும். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கலாம் இருக்கணும். அப்போ நமக்கு எதிரான ஆயுதம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் டெம்டேஷன் இருந்தால் தெரிஞ்சு போயிடும். மனுஷனுக்கே தெரியலையா, கண்ணில் ஒரு அட்ராக்ஷன், கண்ணில் ஒரு உயிர் வரும். ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு உயிர், ஒருத்தர் பேசும்போது ஒரு உயிர் வரும், மற்ற நேரம் அப்படியே இருக்கும். ரியாக்ஷன் நல்லா கண்டுபிடிக்க முடியுதே. பிசாசுக்கு தெரியாதான் அவனுக்கு, இவர்கிட்ட இந்த இடத்துல கொஞ்சம் மாம்சம் சாவலை, சுயம் சாவலை, இந்த இடத்துல கொஞ்சம் டெம்டேஷன் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, நான் ஜென்ஸுக்கிட்ட பேசினாலும் சரி, லேடிஸ்கிட்ட பேசினாலும் சரி, ஒரே விதமாக தான் பேசுவேன், இங்கே வளைவு சுளைவு குலைவுலாம் இருக்கவே இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியல. ஆனால் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் உண்மையாகவே இருக்குது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்ச ஒருத்தரை அசைக்கவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன காரியம் வச்சுருந்தோம்னா அந்த இன்ச் அளவில் ஜீசஸ் நீரமன ஹபர சத்துர அத்தியாரி சக்தி பண்ணாக்கிறது அந்தகார வலிமையிலே கடிந்து கொள்கிறேன்.
சில நேரம் சத்தியம் சொல்லும்போது என்ன ஆகும், சத்துருவாயிரும், பிசாசுக்கு எரியும். என்னோட ஃபேக்டெல்லாம் போட்டு தள்ளுதேன் நம்மளை. அன்னமாக மைன்யூட்டாக பார்த்து சொன்ன மாதிரி இருக்குது வார்த்தை. நான் அந்த பக்கம் பார்க்க மாட்டேன், கர்த்தர் நல்லவர். அப்போ பார்த்தீங்கன்னா எலிசாவுடைய கண் என்ன செய்தது, எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண் திறந்துச்சு. கண் மயக்கம் ஒரு சிலருக்கு உண்டாச்சு, எஸ்கேப் ஆகிட்டார் பாருங்க. அப்போது எலிசா கையில் அதிகாரம், நம்ம கையில் அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்குது? ஹல்லேலூயா. அது பாருங்கள், இப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம், எனக்கு தேவையும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சிலர் இப்படி தூக்குறாங்க, இங்கே தான் பார்க்க முடியுமா, ஊற்று வேண்டாம் போடுறாங்க. நமக்கு தேவை, எனக்கு ரொம்ப தேவை. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை தானும் செய்வான், இதை விட மேலானதை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எலிசாவிலையும் மேலான அபிஷேகத்தையும் அக்கினையும் கிருபைகளையும் தேவன் சபைக்கு கொடுக்க விரும்புகிறாரு. பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனை பேர் ஆயிட்டோம்? அவங்க என்ன செய்யணும், இப்போவே ரிசீவ் பண்ணி வெளியே போயும் காத்து கொள்ளணும். இது மாதிரி நான் நடப்பேன், இது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கப்பட்டவளாய், எவர் என் முன்னாடி வந்தாலும், எவ்வளோ சொத்து வந்தாலும், நகை வந்தாலும், உலக ஆடம்பரம் வந்தாலும், அது இதுனாலும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது பிஸ்னஸ் கிளாஸில் எது வேணால் கொடுப்பாங்க. அதுக்காக சாப்பிட்டு உள்ளே போட்டுகிட்டே இருக்க முடியுமா பாருங்கள். போனோடனே என்ன வேணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே ப்ரெட்டு சாப்பிட்டாச்சு, காஃபி குடிச்சாச்சு, அது போதும் காலையிலேக்கு. நான் சொன்னேன் டைரெக்டாக லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு. இப்போ லஞ்சுக்கு என்ன வேணும், வெறும் வெஜிடேரியன் ஃபுட் இருந்தால் போதும். திரும்பி என்ன வேணும்னு கேட்குறாங்க. என்னடா பண்ணுறது, நமக்கு வயிறு பத்தலையே, என்ன கொடுத்தாலும் போட்டுக்கிறது. ஃப்ரீயாக கிடச்சா என்ன செய்யுது, போட்டுக்கிறது. இலவசம். பிசாசு அப்படி தான் காமிப்பான், எல்லாம் இலவசம், இது வாங்கினா இது இலவசம். கடைசியில் வாங்கின பொருள் ஒன்றுத்துக்கு ஆகாது, தூக்கி போட வேண்டியது தான். மட்டமான பொருளாக இருக்குது. கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது எலிசாவுக்கு 2 அதிகாரம். ஒருத்தன் கண்ணை குருடாக்கவும் முடிஞ்சு, ஒருத்தன் கண்ணை திறக்கவும் முடிஞ்சு. அதை மாதிரி நம்ம அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு. பாருங்கள், எலிசா என்ன செய்கிறாரு, அதிகாரம் பெற்ற இவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல வராதிங்க, அவன் அங்கே இருக்கிறான் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரா, இந்த இடம் கிடையாது, நீங்கள் எங்கேயோ தப்பாக வந்திருக்கீங்களே, இந்த இடம் கிடையாது, நான் உங்களை வழி நடத்துகிறேன். 19ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவரை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவங்க தேடி வந்ததே இவனை தான். தேடி வந்த இடத்துல கரெக்டாக நிற்கிறாங்க. இவன் கண்மயக்கம் உண்டாக செய்துட்டே சொல்கிறான், நீங்கள் தேடி வந்த ஆள் அங்கே இருக்கிறான், வாங்க சமாரியாவை கூட்டிகிட்டு போகிறேன், நானே உங்களை வழி நடத்துகிறேன். கூப்பிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனவுடனே சரியாக ஒரு நேரத்தில் கண்ணை திறக்க வைக்கிறான். உடனே பாருங்கள், அந்த ராஜா சொல்கிறார், வெட்டிடலாமா அப்படின்னு சொல்லி. நம்ம கூட அப்படி தான், யாரோ யுத்தம் பண்ணுவாங்க, ஜெயம் பெறது மட்டும் ஒட்டிக்குவோம் பாருங்கள். அது மாதிரி ராஜா கேட்குறாரு. 21ஆம் வசனம். ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, தகப்பனை வெட்டிட்டா, அப்போ நீர் உம்முடைய பட்டயத்தினால ஜெயிச்சீரா, நீர் உம்முடைய வில்லினால் ஜெயிச்சீரா, நீர் சிறையாக்கினீரா, நீர் வெட்டுறதுக்கு இதை என்ன செய்யுது, வேணாம், சாப்பிட்டுட்டு போட்டோம், நம்ம கூட சாப்பிட்டுட்டோம், நம்ம கூட தண்ணி குடிக்கட்டும், அவனுக்கு புசித்து குடித்து ஒரு விருந்து பண்ணிடலான்னு சொல்லி விருந்து பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு சீரியா தண்டு வரவே இல்லையா, அவங்க பக்கமே வரல. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உன்னோடைய போராடினவர்களை நீ தேடியும் காண்பதில்லை. கடைசியாக நான் முடிச்சிடுறேன். ஒரு டிரான்ஸ்லேஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது உன்னோடைய போராடினவர்களை நீ தேடியும் காண்பதில்லை அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம். எப்படின்னா, தமிழில் தான் ஒரு விளக்கம் இருந்தது, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்சால் அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். உன்னோடைய போராடின மனுஷரை நீ தேடுவாய், ஆனால் நீ அதை காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருந்தது. எடுத்து எழுதி வச்சனே, காணோம். சரி, அப்போ உன்னோடைய போராடினவர்களை நீ தேடியும் காண்பதில்லை, உன்னோட யுத்தம் பண்ண மனுஷர் என்ன செய்வாங்களா, ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். இப்போ தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். முதலாவது என்ன பார்த்தோம், தேவனுடைய பாதுகாவல் எப்போ கிடைக்கும், உன்னதமானவரின் உயர் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலிலே நின்று என்ன சொல்லணும், வாய் திறந்து அறிக்கை செய்யணும். எப்படி அறிக்கை செய்யணும், நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லணும், அறிக்கை செய்யணும். அடுத்தது எப்போ நமக்கு பாதுகாவல் உண்டாகும், ஆமாம், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. பரவாயில்ல, மைண்டில் எழுதுகிறவங்க இருக்கிறீங்க, பேப்பரில் எழுதாட்டெல்லாம் மைண்டில் எழுதுகிறவங்க இருக்கிறீங்க.
அப்போ நீதி நிறைந்த வாழ்க்கை அது நம்மளுக்கு பாதுகாவலை தரும். அடுத்தது அதான் நீதி நிறைந்த வாழ்க்கை. அடுத்தது என்ன சொல்ல? உனக்கு விரோதமாய் உன் பக்கத்தில் 1000 வரும், வலது பக்கத்தில் 10,000 வரும், பயப்பட வேண்டாம், அது உன்னை அணுகாது. அவங்க விழுறத பார்த்தா தெரியும், ஐயோ எனக்கு ஆயத்தை பார்க்குறாங்க, அவங்க விழுந்துட்டாங்களேன்னு பார்த்து நீ என்ன செய்வ? தேவனை மகிமைப்படுத்துவாய். அடுத்தது வரம் பெற்றவங்களா இருக்கணும். கண் மயக்கம் உண்டாக்கவும் நமக்கு வரம் இருக்குது, கண்ணை திறக்கவும் வரம் இருக்குது. வெளியே போகிறப்பா பரிசுத்தமாய் போயிட்டு பத்திரமாய் வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துடணும். யார் யார் கண்ணு என்னை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாதா கேட்கக்கூடாது, கிட்டி சேரக்கூடாதா கிட்டி சேரக்கூடாது. சிம்பிள் தான் இந்த ப்ரேயர். உங்களை வந்து குற்றம் இல்லாமல் காப்பாற்றும். நம்ம என்னை பார்க்க வேண்டிய விதத்தில் தான் பார்க்கணும், வேறு விதத்தில் பார்க்கக்கூடாதுன்னா கர்த்தர் அப்படியே செய்வார். அதே மாதிரி ராஜாக்களுக்கு கூட ஆலோசனை சொல்கிறவிடா, என்னை மாற்றும் ஆண்டவரே, அந்த வரத்தினால் நிரப்பும். பாருங்க, அது ஒரு டீமையை, ஒரு இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுக்கவே காப்பாற்றுது. ராஜாவையும் அந்த இஸ்ரவேலினுடைய ராஜாவுடைய அவருடைய அதிகாரத்தின் கீழே இருந்த ஜனங்களையும் அந்த தேசத்தையும் காப்பாற்றுது. அப்போ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எழுப்பினா போதும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், ஒரு சபையை காப்பாற்றலாம், ஒரு தேசத்தை காப்பாற்றலாம். எங்கெங்கே போகிறோம் வரோம் அந்த இடத்துல ஒரு பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு தேவன் உங்களை என்னையும் நம்பி இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? என் ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிற தேவன் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய எதிர்ப்பு எங்கள் நல்ல சுகத்துக்கு விரோதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கலாம், பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருக்கலாம், எங்கள் குடும்பத்தின் ஒற்றுமைக்கு விரோதமாக இருக்கலாம், எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்துக்கு, பிள்ளைகள் மூலம் வருகிற சமாதானத்துக்கு விரோதமாக இருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை வீடு கட்டுறதுக்கோ, கட்டின வீட்டில் குடியிருக்கிறதுக்கோ கூட எதிராக இருக்கலாம், ஊழியர்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனாலும் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், எங்கள் விசுவாச அறிக்கை ஆண்டவரே, எங்கள் நீதியான வாழ்க்கை ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம், திட நம்பிக்கை, அதன் மூலமாக ஆண்டவரே வல்லமை வரங்கள் கிருபைகளால் ஆண்டவரே தகப்பனை அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக தகப்பனை பயப்படாதபடி ராஜாக்களுக்கு முன்பு, பிரபுக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக பேசுவதன் மூலமாக நாங்கள் மட்டும் பாதுகாக்கப்படுகிறது இல்லைப்பா, எங்கள் மூலம் அநேகரை பாதுகாக்கிற தேவன், எங்கள் சபையை இந்த வலசர்வாக்க பகுதியில் பாதுகாக்கிற தேவன், இந்த இடத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை பாதுகாக்க எங்களை வைத்திருக்கிறீர். இந்த சபை அழிந்து போகிற பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக நீ வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, லிங்கில் இருக்கிற பிள்ளைகள் எங்கெங்கிருந்து கேட்டால் அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. பயப்பட்டு எதிரான ஆயுதங்களை கண்டு நடுங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவள் நடுக்கத்தை பார்த்து இன்னமும் பயம் காமித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மீது ஜெயம் பெறுவார்களாக. ஒவ்வொருத்தரையும் அணைத்துக் கொள்ளும், உங்கள் அருகாமை அவர்கள் உணரட்டும். ஆசீர்வதியும், சம்பூர்ண நன்மைகளால் நிரப்புவீராக. நாமம் ஒன்று மகிமைப்படட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.